வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆகலைன்னா என்ன பண்ணணும், உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை எப்படி கண்டறிகிறது, அதற்கான மேல்முறையீடு எப்படி பண்ணணும், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 2023 செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கி கணக்கின் மூலம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வர்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 1,14,00,000 பேர் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. திட்டத்தை மேலும் விரிவாக்கும் நோக்கத்தில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் முதல்வருடன் ஸ்டாலின் முகாமின் மூலம் 28 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த விண்ணப்பங்களை மேல்முறையீடு செய்து கணக்கிற்கு 1 ரூபா செலுத்தி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. மேல்முறையீடு செய்த விண்ணப்பித்தவர்கள் எல்லாருக்குமே டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து வங்கியின் மூலம் பணம் ஏற்றப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு 1000 ரூபா கிரெடிட் ஆகலை அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கு ஆதார் எண்ணோட லிங்க் ஆகியிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னையிலிருந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா அருகில் உள்ள இ சேவை மையத்துக்கு சென்று உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலையை கேளுங்க. விண்ணப்பத்தினுடைய நிலையை இ சேவை போர்ட்டலில் மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும், நார்மல் போர்ட்டலில் செக் பண்ண முடியாது. செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய குடும்ப அட்டை எண் மட்டும் இருந்தால் போதும். அட்டை எண் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கும். விண்ணப்பத்தின் நிலையை செக் பண்ணும் பொழுது ஏற்கப்பட்ட விண்ணப்பம், ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டும். ஏற்கப்பட்ட விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் வங்கி கணக்கிற்கு பணம் ஏற்றும் பொழுது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை பேஸ் பண்ணி அமௌண்ட்டு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஆதாரில் எந்த அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் இந்த அமௌண்ட் சென்ட் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் அமௌண்ட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரை மட்டும் செக் பண்ணாதீங்க. ஆதாரில் எந்த அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அதற்கு என்ன காரணத்துக்காண்டி ஏற்கப்படலை அப்படின்ற ரீசனும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை இ சேவை மூலமாக ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வாங்கிக்கிறங்க. என்ன காரணத்திற்காக உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கோ அதற்கான ப்ரூஃபை ரெடி பண்ணி உங்கள் அருகில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று அவர்கிட்ட மேல்முறையீடு பண்ணிக்கிறலாம். நீங்கள் இப்படி நீங்கள் மேல்முறையீடு பண்ணும் பொழுது நீங்கள் தகுதி வாய்ந்த பயனாளராக இருந்தால் அடுத்த 2 மாதங்களுக்கு உங்களுக்கும் அமௌண்ட் கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும், யாரையும் நிராகரிக்கும் எண்ணம் இல்லை அப்படின்றத தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.